வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழ் இலக்கணத்தில் 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்க போகிறோம். 2வது பருவத்தில் இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். எதற்கு இலக்கணம் மட்டும் அப்படின்னா, இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தாலுக்கு எஸ்ஐ 2024 கம்மிங்கில் வரப்போகுது. அதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் வைக்கிறாங்க. அதே சைக்காலஜிலையும் 10 கொஸ்டின் தமிழ் கேட்குறாங்க. அதில் எது அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் வருது. ஸோ இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் நிறைய கேட்குறதால நம்ம இலக்கணம் மட்டும் ஒரு போர்ஷனாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ 4வது இயலில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடம். இப்போ இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வல்லினம் மிகும் இடம் பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகா இடம். அப்போது வல்லினம் மிகா இடம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சந்திப்பிழையை நீக்குக அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. அதாவது இக்கு எங்கே இக்கு வரும், எங்கே இப்பு வரும், எங்கே இத்து வரும் அப்படின்றது. எங்கே வரும், எங்கே வராது. இப்போ ஒரு இடத்துல வந்து இக்கு சேர்த்து வந்தால் பொருள் மாறும், இக்கு இல்லாமல் வந்தால் பொருள் மாறும். ஒரே சென்டென்ஸ் தான். அதில் அந்த வல்லினம் எழுத்துக்கள் சேர்த்து எழுதுனா ஒரு மீனிங்கு, பிரித்து எழுதுனா ஒரு மீனிங்கு அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போ வல்லினம் அப்படின்னா என்ன? கசட தப்பரை. ஓகேவா? அந்த கசட தப்பரை வந்து எங்கெங்கே வரும், எங்கெங்கே வராது. அந்த கசட தப்பரை வந்து இங்கே எதுனா வரும், இக்கு இத்து இப்பு இட்டு இரு அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தோப்புக்கள் தோப்புகள் பாருங்களா. கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். இப்போ ஒரே எழுத்து தான், ஒரே வார்த்தை தான். இது பாருங்களா, கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா என்னது? அருவா எடுத்து வந்தான். இதுக்கு என்னது? கத்தி கொண்டு வந்தான்னா அருவா எடுத்து வந்தான். கத்தி கொண்டு வந்தான் இக்கு வந்திருக்கு. இப்போ இக்கு சேர்த்துக்கிறப்போ அதோட பொருள் மாறுதா? இதோட பொருள் என்ன? சத்தம் போட்டுக்கிட்டே வர்றான். அப்போது வல்லினம் சேர்ந்தா ஒரு பொருளும், வல்லினம் இருந்தால் ஒரு பொருளும் வருது. இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும், மிகாத போதும் ஒரு பொருளும் வருவதை தான் நம்ம பேசுகிறப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ வல்லினம் எங்கெங்கே வரும், எங்கெங்கே வராது அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா? வல்லினம்னு சொல்லக்கூடியது நம்ம எது? இக்கு இட்டு இத்து இப்பு இரு. ஓகேவா? ஸோ இந்தந்த எழுத்துக்கள் எங்கெங்கே வரும், எங்கெங்கே வராது. இது இல்லாமல் இம்மு இந்து இல்லு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தா அதெல்லாம் வல்லினம்லாம் வராது. அது எப்படி வேணால் வரலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் எங்கே வருது, எங்கே வராது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எங்கே வரும்னு பார்த்தோம். இப்போ எங்கே வராது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது இது எது அப்படின்ற இடத்துல வந்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா? எது அது இது எது இந்த மாதிரி இடத்துல. அப்போ வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அ இ ஏ அப்படி இப்படி எப்படி இங்கெல்லாம் வல்லினம் மிகும். மிகாத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது இது எது. இந்த அ இ ஏ இதை வச்சு வல்லினம் மிகவும் மிகாதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? அ இ ஏன்னு வந்தால் எல்லாத்துலேயும் வல்லினம் மிகும். ஒரே இதில் மட்டும்தான் மிகாது. அது இது எது இதில் மட்டும் மிகாது. ஓகேவா? அதை பார்த்துங்க. அதாவது அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இதையும் படிச்சுக்கணும். எப்போ எது பின்னாடி? சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. வினாப்பெயர்கள். இப்போ ஏன்னு வந்தால் அது வினாப்பெயர் தான். ஓகேங்களா? எப்படி எவை ஏன். இப்போ ஏன்னு வரதெல்லாம் என்ன தான்? வினாப்பெயர் தான். அதை பார்த்துக்கணும். குதிரை தாண்டியது கிளி பேசும். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? நீங்கள் இதை படிக்கிறத விட இதை படிக்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? குதிரை தாண்டியது சந்திப்பிள்ளை கரெக்டாக தப்பா, இந்த இடத்துல இத்து கொடுத்துருவாங்க. குதிரை தாண்டியது அப்படின்னு கொடுத்துட்டு இது கரெக்டானு கேட்பாங்க. கரெக்டா தப்பு. எழுவாய் குதிரை அப்படிங்கிறது என்னது? எழுவாய். அப்போ ஒரு எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இப்போ இங்கே மிகுந்திருக்கு அப்படின்னா இது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கிளி அப்படிங்கிறது இங்கே எழுவாய். கிளி பேசும் அப்படின்னா எழுவாயில் மிகாது. சரியா? அடுத்தே பாரு, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில். அப்ப விரினா என்ன? வேற்றுமை விரினா என்ன? சரி, வேற்றுமை தொகைனா என்ன? தொடர்னா என்ன?
தொகைனா மறைந்து வர்றது. ஓகேங்களா? தொடர்னா வெளிப்படையா வர்றது. இப்ப விரி அப்படின்னா வெளிப்படையா வர்றது. ஓகேவா? அண்ணனோடு மூன்றாம் வேற்றுமை தொகையா? ஓகேவா? ஒடு ஓடு இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமை. ஓகேவா? ஆறாம் வேற்றுமை தொகை என்ன? ஆறாம் வேற்றுமை உருபு ஐ ஆல் கு இன் அது. ஆறாம் வேற்றுமை வந்து அது, அதான் எனது அதுன்னு வந்திருக்கா. இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆறாம் வேற்றுமை உருவும் வெளிப்படையா வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? 3 6 வெளிப்படையா வரணும். அவங்க டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்க, மறைஞ்சு வந்தா மிகாது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இப்போ கொஸ்டின் செட்டில்லாம் எப்படி பண்றாங்க, இங்க இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா விடுவாங்க. இங்க வரும்னு சொன்னா அங்க வராதுன்னு சொல்லிவிடுவாங்க, இங்க வராதுன்னா அங்க வரும்னு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுல ட்விஸ்ட் பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப 3 6ல வேற்றுமை தொடர், தொடர்னாலும் வெளிநாளோடு தான், அதுல வந்து மிகாது. அடுத்து பாருங்க விழித்தொடர். இப்ப விழித்தொடர்னா என்ன, கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்றது. புலவரே வருக, தந்தையே பாருங்கள் மகளே. அப்போ இந்த இடத்துல பாருங்க, தந்தையா நம்ம என்னன்னு சொல்றோம், தந்தையே விழித்து சொல்றோம். மகளை நம்ம என்ன சொல்றோம், மகளே. புலவர் என்ன சொல்றோம், புலவர் வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம், புலவரே வாருங்கள். அப்போ அந்த இடத்துல விழித்து சொல்றதால இது விழிச்சொல்லு. அந்த விழித்தொடர்ல வல்லினம் மிகாது. ஓகேவா? இங்க பாருங்க, வல்லின எழுத்துக்களை கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. இங்க தாங்கிறது வல்லின எழுத்து. ஓகேவா? சி சாங்கிறது வல்லின எழுத்து, இதை கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பெயரெச்சத்துல வர்றதுல வல்லினம் மிகாது. பெயரெச்சம் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெயரெச்சம்னா என்ன, பெயரை கொண்டு முடியும் எச்சம். ஓகேவா? வந்த சிரிப்பு, பார்த்த பையன். ஓகேவா? பையன் அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். இப்போ பார்த்த பையன்ற இடத்துல என்னது, வல்லினம் மிகாது, பெயரெச்சம். அதே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகுமா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வல்லினம் மிகும் இடத்துல பார்த்தோம்ல. ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. கூவா குயில். கூவா குயில்ல இக்கு வந்திருக்கா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஓகேவா? ஓடா குதிரை இக்கு வரும். ஓகேவா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரத்தில் வல்லினம் மிகும், சாதாரண பெயரத்தில் வல்லினம் மிகாது. ஓகேவா? நாடு கண்டான், கூடு கட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அப்ப தொகையில மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன, இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? அப்ப வேற்றுமை உருபு கம்பல்சரி படிச்சாகணும். ஐ ஆல் கு இன் அது கண். அப்ப ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு, தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. இப்ப நாடு கண்டான், இப்ப இந்த இடத்துல ஐய மறைஞ்சிருக்கு, நாடை கண்டான். கூடு கட்டு, கூடை கட்டு, இதுதான் வரணும். இங்க ஐய மறைஞ்சு வந்திருக்குது. இப்ப ஐய மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. இதே ஐய வெளிப்படையா வர்ற இடத்துல வல்லினம் மிகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஐய மறைஞ்சு வந்தா மிகாது, வெளிப்படையா வந்தா மிகும். அடுத்து வரு படி என முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. படின்னு முடிகிற வினை எச்சத்துல ஓகே வரும்படி சொன்னார். இப்ப சொன்னார் அப்படிங்கிறது என்னது, இங்க வினை எச்சம். பெரும்படி கூறினார்ங்கிறது வினை எச்சம். இந்த மாதிரி படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்துல வல்லினம் மிகாது. சரிங்களா? அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது. எதுல? வியங்கோல் வினைமுற்று தொடர்ல வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று என்னன்னா க இய இயர் அல், அல்லும் சேர்த்துக்கணும். க இய இயர் அல், இதுல வந்து என்னது வல்லினம் மிகாது. வாழ்க வருக இதெல்லாம். அடுத்து வினைத்தொகையில வல்லினம் மிகாது. வினைத்தொகையில குடி தண்ணீர். வினைத்தொகைனா என்ன, ஃபர்ஸ்ட் வினைத்தொகையோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். வினைத்தொகை என்னன்னா காலத்தை மறைச்சு காண்கிறது வினைத்தொகை. ஓகேங்களா? காலம் கரைந்த பெயரெச்சம் தான் வினைத்தொகை. அப்ப குடி தண்ணீரை நம்ம எப்படி சொல்லலாம், குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடி தண்ணீர் இப்படி சொல்லலாம். வளர் பிறையை நம்ம சொல்லலாம், வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. இப்ப 3 காலமும் மறைஞ்சு வருதா? இப்ப இதெல்லாம் வந்து என்னது, வினைத்தொகை. அந்த வினைத்தொகையில வல்லினம் மிகாது. ஓகேவா? நம்ம வல்லினம் மிகும் இடத்துல பார்த்துட்டோம்.
8 10 இதுல மட்டும்தான் வல்லினம் மிகு, மற்றதெல்லாம் வல்லினம் மிகாதுன்ட்டு அதைதான் இங்கேயும் சொல்றாங்க. 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களோட வல்லினம் மிகாது. இது 8 10 ஓகேவா? அதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க. ஒரு புத்தகம், 3 கோடி இதுல எல்லாம் வல்லினம் மிகாது. எண்ணு பெயர்கள்ல எதுல மட்டும்தான் வரும்? 8லையும் 10லையும் மட்டும்தான் வரும். இது நம்ம அதற்கே பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து உண்மை தொகையில வல்லினம் மிகாது. உண்மை தொகை ஓகேவா? உண்மை தொகைன்னா என்ன? உம்மு மறைஞ்சு வரும். தாய் தந்தை இதை நம்ம எப்படி சொல்லலாம்? தாயும் தந்தையும். இரவும் பகலும் தான் இரவு பகல். அப்ப அந்த மாதிரி மறைஞ்சு வர்றதுல வல்லினம் மிகாது. ஓகேவா? என்ன சொல்றது புரியுதா? இதே உருவகத்திலேயோ ஊமை தொகையிலே வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த உண்மை தொடரில் மட்டும் வல்லினம் மிகாது. சரியா? அடுத்து பாருங்க. அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொல்ல பின்னாடி வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று ஓகேவா? அன்று சென்றார், அன்று சொன்னார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அது இது எதுவா? அது இது எது? ஓகேவா? இதுல வல்லினம் மிகாது. இதே மாதிரி அன்று இன்று என்றுல வல்லினம் மிகாது. சரியா? அதே மாதிரி அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அவ்வளவு, அத்தனை, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட. இதுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகாது. அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் படிச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவுன்னு மிகாதுன்னா எதுலையும் மிகாது, இவ்வளவுலையும் மிகாது, எவ்வளவுலையும் மிகாது. அவ்வாறு அப்படின்னு வந்தாலே என்னது? இவ்வாறுலையும் மிகாது, எவ்வாறுலையும் மிகாது. புரியுதா? அப்படி அந்த கான்செப்ட்ல நீங்க படிச்சுக்கணும். அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட இது ரொம்ப முக்கியம். நம்ம டக்குன்னு பாக்குறப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு தோணும், ஆனா மிகாது. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட அப்படின்ட்டு. சரியா? அடுத்து 3 5 6 இந்த வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. தொடர்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா வருது. வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வருது. அது எந்தெந்த வேற்றுமை உறுப்பு? 3 5 6ல. ஓகேங்களா? இது 3 5 6ல. சரிங்களா? அதான் என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. இது எல்லாமே அது 3 5 6 அப்படிங்கிற வேற்றுமை தொடர் மிகாம இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க. தமிழ் படி, கை தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தான். இதெல்லாம் பாருங்க. 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு, 4 5 இதெல்லாம் வந்து மறைஞ்சு வர இடத்துல வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தமிழை படி நம்ம ஆல்ரெடி இது 2ஆம் வேற்றுமை உறுப்பு முன்னாடியே பார்த்துட்டோம். மறைஞ்சு வந்தா படிக்க வராதுன்ட்டு. இந்த இருக்குல்ல 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இதே தான் ரிப்பீட்டடா அங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5 இதுல எல்லாம் மிகாதுன்னு சொல்லிருக்காங்க. சரியா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு எடுத்துக்காட்டுனா தமிழ் படி, அதாவது எப்படி சொல்லலாம்? அதை தமிழை படி அப்படி சொல்லலாம். 3ஆம் வேற்றுமை வேணும்னா ஐ ஆல் கு 3 4 5 தமிழை படி. ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து பாருங்க. கை தட்டு, அது கையால் தட்டு. வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால், அந்த கூ மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி மறைஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. நீ சாதாரணமா எழுதி பார்த்தாலே தெரியும். வீடு பிளஸ் வீடு இச்சு, இந்த இடத்துல இச்சு வந்தா நம்ம எழுதி பார்த்துருப்போமா? வீடு, வீடு சென்றால், இப்படி எங்காவது எழுதி பார்த்துருப்போமா? இச்சு வர மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அதுலயே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனா வராது அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ நிலைமொழியில என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிலைமொழியில என்ன? ஒரு சொற்றொடர்ல முதல்ல வரக்கூடிய மொழி நிலைமொழி, அதை தொடர்ந்து வரக்கூடிய மொழி வருமொழி. ஓகேவா? இப்போ தலைவி கூற்றுன்னு 2 இருக்கு. இதுல முதல்ல வரக்கூடியது நிலைமொழி, 2ஆவது வரக்கூடியது இந்த கூற்றுங்கிறது வருமொழி. அவங்க என்ன சொல்றாங்க? நிலைமொழி வந்து என்னவா இருக்குமா? உயர்திணையா இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வர்றதுல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. அப்போ தலைவி அப்படிங்கிறது உயர்திணை. உயர்திணைன்னா என்னது? மனிதர்களை சொல்லும். ஓகேவா? இப்ப தலைவி கூற்று அப்படின்னா ஒரு மனிதர்கள் வந்து நிலைமொழியா வர்ற இடத்துல வந்து வல்லினம் மிகாது. தலைவி அப்படிங்கிறது உயர்திணை, தொண்டர் அப்படிங்கிறது உயர்திணை. சரிங்களா? உயர்திணை வந்தாலே
வல்லினம் மிகாது. ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் 2 3 4 தொகை வராது. அது 3 5 6 தொடரில் வராது. புரியுங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 3 வந்து 2த்துக்கு பொதுவாக வருது. அதை நம்ம பார்த்துக்கணும். 3வது வேற்றுமை தொகைனாலும் சரி தொடர்னாலும் சரி வல்லினம் மிகாது. அப்போ 3வது வேற்றுமை வந்தாலே என்னது வல்லினம் மிகாது அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் இங்கேயும் 3 வருது இங்கேயும் 3 வருது. அப்போது 2 4 தொகையில் மிகாது, 5 6 தொடரில் மிகாது. அப்படி வச்சுக்கணும். 2 4 எது தொகை, 2 4 தொகை, 5 6 தொடர், அப்படி வச்சுக்கணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அதனால தான் நம்ம லைன் பை லைனாக திருப்பி சொல்கிறது. ஓகேவா? இது கான்செப்ட் வைஸாக அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது வச்சு படித்தாதான் இதாகும். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா இதுதான். வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்தான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல எங்கே இப்போ வரும் எங்கே இக்கு வரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க. 4மே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். நீங்கள் கொஸ்டினை பார்த்தா 4மே கரெக்டாக தானே இருக்குது, இதில் எது தப்பு அப்படின்ட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இதில் வந்து ஒவ்வொரு இதாக நம்ம போய் பார்க்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் ஒவ்வொன்று தான் அதில் அப்ளை பண்ணணும். சரியா? இங்கே பாருங்கள் சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொற்கள் தவிர பாக்கி எது வந்தாலும் வல்லினம் மிகாது. அப்போ எது இதில் மிகும்? சால தவ தட குல. ஓகேவா? இப்போ வல்லினம் மிகும் இடம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அங்கே கொடுத்துருப்பாங்க சில உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எங்கே மிகும்னு கொடுத்துருப்பாங்க? சில உரிச்சொல். அந்த சில உரிச்சொல் தான் இது சால தவ தட குல. எது இது? சால தவ தட குல. இதை தவிர வேற என்னென்ன இருக்கு? உரு நனி கடி எல்லாமே உரிச்சொல்கள் தான். ஓகேவா? உரிச்சொல்லோட டெஃபினேஷன் என்ன? சொற்களோட பண்புகளை இன்னும் உயர்த்தி சொல்லும். ஓகேவா? இப்போ ஒரு சொல்லு இருக்கு, ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட பண்புகளை இன்னமும் உயர்த்தி சொல்லும். ஓகேவா? சால சிறந்தது. அப்போ சிறந்தது அப்படின்றத நம்ம ஓகே இப்போ நல்ல பையன் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறோம்? சிறந்ததுன்னு சொல்கிறோம். அதை சால சிறந்ததுன்னா ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த சால அப்படின்னா என்னது? அந்த பண்புகளை உயர்த்தி சொல்கிறது. இதுதான் உரிச்சொல். அந்த உரிச்சொல்கள் எது பின்னாடி வராது? உரு நனி கடி. நீங்கள் இதை படிக்கலைனாலும் இதை படித்து வச்சுக்கோங்க. சால தவ தட குல எல்லாமே ஆல முடியும். நல்லா பாருங்க. சால ஆ முடியுதா? தவ ஆல முடியுதா? தட ஆல முடியுதா? குல ஆலம் ஆலம் உடையக்கூடிய உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகுன்னு வச்சுங்க. ஒரு ஷார்ட்கட் மாதிரி உரிச்சொற்கள் ஆல முடிஞ்சிச்சுன்னா அது பின்னாடி வல்லினம் மிகும். வேற இதில் பாருங்க அப்படியே உரு நனி கடி இங்கே ஆலாம் எதுவுமே வரலை. இப்போ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு. அடுக்கு தொடர்லையும் சரி இரட்டை கிளவிலையும் சரி வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி ரெண்டுமே என்னது? ஒரு சொல்லு பின்னாடி திரும்பி வர்றது. அது ரெண்டுத்துலேயுமே வல்லினம் மிகாது. புரியுதா? அடுக்கு தொடர் இரட்டை கிளவி இதெல்லாம் ஈஸியாக போயிட்டு. இப்போ இந்த இடத்துல அடுக்கு தொடரில் மட்டும் மிகும் அப்படின்னா கொடுத்துருக்க சொல்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இது அடுக்கு தொடரா இரட்டை கிளவியா அப்படின்ட்டு. இது ஈஸியாக போயிட்டு அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ரெண்டுத்துலேயுமே மிகாது. கல் அப்படின்ற அக்ரணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. அதாவது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் இதில் வந்து இந்த கல் அப்படிங்கிற அக்ரணை வந்து விகுதியாக சேரும்போது வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கல் இது பின்னாடி வர்றதுல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. சாதாரணமாக கல் வந்து அக்ரணை பொருளில் வந்தாலும் மிகாது. ஐகார பொருள்கள் அதாவது பை கை ஓகேவா இது இந்த மாதிரி ஐகார சொற்கள் வரும்போது அது பின்னாடி கல் வந்தாலும் மிகாதுன்னு சொல்றாங்க. சரியா? சரி இதை சொல்லுங்க அப்படியே. தோழி கூற்று மிகுமா மிகாதா? தலைவி கூற்று அங்க படிச்சோமா? தலைவி கூற்றுனா எது? நிலைமொழி உயர்திணையாய் அமையும் போது வல்லினம் மிகாதுன்னு படிச்சோம். இப்ப இங்க மிகாது. நிலைமொழி என்னது? உயர்திணை. பெரிய தம்பி மிகுமா?
ஏன் மிகும் ஏன் மிகாதுன்ற காரணத்தை சொல்லணும். பெரிய தம்பி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பெரிய தம்பி அப்படிங்கிறது என்ன சொல்லு? குறிச்சொல்லா? பெயரச்ச சொல். பெரிய தம்பி, பெரிய அப்படிங்கிறது தம்பி அப்படிங்கிற பெயரை கொண்டு முடியுது. பெயரச்ச சொற்கள் வழியில மிகுமா? மிகாது. சரியா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சனா என்னன்னு தெரியணும், பெயரச்சம்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? சிறிய பறவை மிகுமா? சிறிய பறவை மிகாது. அடுத்து பழகு தமிழ் மிகுமா? பழகு தமிழ் ஏன் மிகாது? காரணத்தை சொல்லுங்க. ஏன் மிகாது? பழகு தமிழ் மிகாது. சரியா? அடுத்து இது கேள் மிகுமா? அது இது எது எவை இதுல எல்லாம் வந்து மிகாது. அடுத்து எலி கடிக்கும் இதுல மிகுமா? இதுலயும் மிகாது. ஓகேவா? ஓடிய குதிரை மிகுமா? ஓடிய குதிரைங்கிறது என்ன சொல்லு? பெயரச்ச சொல். தரும்படி சொன்னார் படின்னு முடியக்கூடிய வினைச்சு சொல்ல மிகாது. வாழ்க தலைவர் வியங்கோல் வினைமுற்று கேன்னு வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று வந்து இருக்கு. ஓகேவா? இதுல மிகு. கார்காலம் மிகுமா? மிகாது. வாழ்த்துகள் இங்க வந்து வள்ளியில வெளுத்து வருமா? கல்லுன்னு முடியக்கூடிய அக்ரிணை சொல்லல மிகாது. கடைசியா பார்த்தோமா? வாழ்த்துக்கள் கருள்கள் பொருள்கள் வல்லின மிகாது. இதுதான் அங்க கொடுத்து கேட்குறாங்க. ஓகேவா? எழுத்துக்கள் மிகுமா? மிகாது. திருநிறை செல்வன் இங்க இச்சு வருமா? ஏன் வராது? காரணம் சொல்லுங்க. திருநிறை செல்வங்கிறது என்ன சொல்லு? இதோட இலக்கண குறிப்பு என்ன? திருநிறை செல்வன்கிற இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை. ஓகேவா? இதுல மிகாது. அப்படியே எடுத்துக்காட்டை தான் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டை நல்லா பிடிக்கணும். திருநிறை செல்வன், திருவளர் செல்வன், திருநிலை செல்வன் இதெல்லாமே என்னது? வினைத்தொகை. சரிங்களா? இந்த எடுத்துக்காட்டை கொடுத்து தான் கேட்குறாங்க. வாழ்க தமிழ் அங்க என்ன கொடுத்துருக்காங்க? வாழ்க தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டை நல்லா படிச்சுட்டாலே அங்க எழுதிடலாம். சரிங்களா? திருவளர் செல்வி மிகுமா? ஏன் மிகாது? இது வந்து வினைத்தொகை. சரியா? அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது யாரோட புத்தகம்? அப்துல் கலாம். மின்மினி அப்படிங்கிறது ஆயிஷா நடராஜ். ஏன் எதற்கு எப்படி ரொம்ப முக்கியம். யாரோடது? சுஜாதாவோடு. ஓகேவா? வல்லினம் மிகா இடங்கள் பார்த்தாச்சு. வல்லினம் மிகு இடம் நல்லா படிச்சுட்டா மிகா இடம் அடிச்சிடலாம். இல்லைன்னா மிகா இடம் நல்லா படிச்சுட்டா மிக இடத்த அடிச்சிடலாம். ஓகேவா? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த லெசன் வந்து இடைச்சொல் உரிச்சொல். ஓகேவா? 9வது பாடம், 9வதுல 5வது பாடம் இடைச்சொல் உரிச்சொல். ஃபர்ஸ்ட் இடைச்சொல்னா என்னன்னு பார்ப்போம். அது ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இன் கு உடைய ஐ விட கல் ஆனால் தான் போல உடன். இதெல்லாம் வந்து என்ன சொல்லு? இடைச்சொல்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லு? இன் கு உடைய ஐ விட கல் ஆனால் தான் போல உடன். அப்படியே டக்குன்னு ஃபாஸ்டா படிச்சீங்கன்னா அது ஒரு வார்த்தை மாதிரி வந்துடும். ஓகேவா? இங்குடைய உம்மை விட கல் ஆனால் தான் போல உடன். புரியுதா? டக்குன்னு ஒரு ஃப்ளோவா 2-3 வாட்டி படிச்சீங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளோவா வந்துடும். இங்கு உடைய உம்மை விட கல் ஆனால் தான் போல உடன். ஓகேவா? இதுதான் வந்து என்னது? இடைச்சொற்கள். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றை போல இடைச்சொல் என்னது? தமிழ்ல அதிகமா இல்லை.
ஓகேவா? ஆனா இந்த இடைச்சொல்லு தான் என்னது ஒரு சென்டென்ஸை ஃபுல்ஃபில் ஆகும். மொழி பயன்பாட்டை முழுமையாக்குறது எது? இடைச்சொல்லு தான். ஓகேவா? இடைச்சொல்லு தான் வந்து ஒரு சொல்ல முழுமையாக்கும். இதற்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமா, எழுவாய் பயனிலை செயற்படு பொருள், இது பார்த்தோமா? பாக்ஸில் பார்த்தோம்ல என்ன பார்த்தோம்? ஒரு சொற்றொடரில் செயல்படு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் செயற்படு பொருள் இருந்தால் அந்த சொற்றொடர் முழுமையாக இருக்கும். படித்தோமா? அதே தான் இங்கேயும். இடைச்சொற்கள் மிகுதியாக இல்லை, ஆனால் இடைச்சொல் இடம்பெற்றிருக்க சொற்றொடர் வந்து எப்படி இருக்கும்? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும். ஓகேவா? இந்த இடைச்சொற்களை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு, நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே உரிச்சொல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நன்னூலார் சொல்லியிருப்பார், அதையும் பார்ப்போம். இடைச்சொல் பாருங்க, வேற்றுமை உறுப்பு நம்ம பார்த்துருப்போமா? ஐயாளுக்கு இன்னது கண். ஓகேவா? மொத்தம் 6 இருக்கும் இதில் வேற்றுமை உறுப்புகள். இதெல்லாமே இடைச்சொற்கள் தான். அடுத்து பாருங்க, பன்மை விதிகள். இப்போ பன்மை அப்படின்னா என்னது? ப்ளூரல்ல வரும், அதாவது நிறைய அப்படின்ற பொருள்ல வரும். கல். ஓகேவா? கல் அப்படிங்கிறது பன்மை மார். ஓகேவா? அடுத்து திணை பால் விகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். திணை பால் விகுதிகள் திணைப்பால் விகுதிகள்னா என்ன? ஏன், ஓம், ஆய், ஈர், ஆண், ஆள், ஆர். அதாவது திணை அப்படின்னா அது உயர்திணையை குறிக்கும், அக்ரிணையை குறிக்கும். பால் அப்படின்னா ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா அப்படின்றத குறிக்கக்கூடிய விகுதிகள். இது எல்லாமே ஒரு சென்டென்ஸோட வரும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? சென்றோம், இந்த ஓம் வருதுல, இந்த ஓம் வருதுல, சென்றோம் அப்படின்னா என்னது? பலர் பாலை குறிக்குது. ஓகேவா? அதை தான் சொல்றாங்க பால் விகுதிகள். ஓகேவா? சென்றாய் அப்படின்னு சொல்றோம். சென்றாய் அப்படிங்கிறது என்னது? ஒருத்தரை குறிக்குது. ஓகேவா? முன்னிலையில் இருக்க ஒருத்தர். ஈர் அப்படின்னா சென்றீர்கள், சென்றீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இப்போ சென்றீர்னா என்னது? எல்லாரையும் சொல்லுது, அதுதான் அது. அடுத்து கால இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரு கின், அதாவது கிரு கின்று ஆணின்று நம்ம படிச்சிருப்போம்ல. ஓகேவா? கால இடைநிலைகள். இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கிரு கின்று ஆணின்று. ஆறு ஓடுது, ஓடுகிற ஆறு, ஓடுகின்ற ஆறு. ஓகேவா? அப்படி படிப்போம், அதை பார்த்துங்க. அடுத்து பெயரெச்ச வினையச்ச விகுதிகள். அப்படிங்கிறது பெயரெச்ச விகுதியா வினையச்ச விகுதியா? பெயரெச்ச விகுதி. ஊ அப்படிங்கிறது, ஈ அப்படிங்கிறது வினையச்சம். ஓகேவா? அதே மாதிரி தான் பெயரெச்ச வினையச்ச விதிகள் ஆ, ஈ, ஊ, மல், இது எல்லாமே என்னது? எதிர்மறை இடைநிலை. இது ரொம்ப முக்கியம். எதிர்மறை இடைநிலைகள் என்னென்னு பார்க்கணும். எதிர்மறை இடைநிலைகள்னா என்ன? ஆ, அல், இல். ஓகேவா? மறவாதே எதிர்மறை தான். அதில் ஆங்கிறது எங்க இருக்குது? மறவா. ஆ நெடில் வருதா? மறவாதே. அதே மாதிரி தான் அல்லு, அல்லு, இல்லு எல்லாமே வரும். தொழிற்பெயர் விதிகள். தொழிற்பெயர் விதிகள் மொத்தம் எத்தனை தெரியுமா? 13. ஓகேவா? என்னன்னா அம், மை, தல், தல், ஐ, கை, வை, வி, பூ, தி. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய 13 விகுதிகள் வரும். அதெல்லாமே வந்து இடைச்சொல். வியங்கோல் வினைமுற்று விதி. க, இய, இயர், அல் எல்லாமே என்னது? வியங்கோல் வினைமுற்று விதி. அதுல எல்லாம் வரும். அடுத்து சாரிகைகள் பார்த்தா அத்து, அற்று, அம்மு, இது எல்லாமே என்னது? இடைச்சொற்கள் தான். சாரிகைன்னு ஓம உறுப்புகள் போல, மாதிரி. ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. போல, புருவ, ஒப்ப, மாற, அன்ன, இன்ன, கடுப்ப. ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னதான்? ஓம உறுப்புகள் தான். இதுல எல்லாம் வந்து இடைச்சொற்கள் வரும்னு சொல்றாங்க. இணைப்பிடை சொற்கள் அப்படின்னா அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ, இது எல்லாமே வந்து இணைப்பிடை சொற்கள். இடைச்சொற்களோட வகைகள் அடுத்து பாருங்க. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள்லாம் அது ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, அம்மு இதெல்லாம். அடுத்து சொல்லுறுப்புகள்லாம் பாருங்க. மூலம், கொண்டு, இருந்து, பற்றி இதெல்லாமே. வினா உறுப்புகள்னா ஆ, ஓ, அவனா, இவனா. அடுத்து
அவனும் இவனும். இப்போ இந்த ஆ ஓ எல்லாமே இது வினா உறுப்புகள். இந்த வினா உறுப்புகள்லாம் இடைச்சொற்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ அம். இதுதான் வந்து தற்காலத்தில் தமிழில் அதிகமாக பயன்படுத்துறது. அப்போ இதை படிச்சுக்கணும் நீங்கள். தற்கால தமிழில் அதிகம் பயன்படுத்தும் இடைச்சொற்கள் எவை, கீழ்கண்டவற்றில் எவை அப்படின்னு கேட்டுருவாங்க. எது? ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ அம். அதுதான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படிங்கிறது என்னது? இடைச்சொல் எதிர்மறை. அதாவது அப்படிங்கிற இடைச்சொல் எது இதெல்லாம் வருதுன்னு பாருங்க. எதிர்மறையில் வரும். சிறப்பு, ஐயம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் இதுல எல்லாம் வரும். ஓகேவா? அடுத்து அது ஒரு எடுத்துக்காட்டோட கொடுக்குறாங்க. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. வருதா? பெய்தும். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. நான் எதிர்மறையில தானே இருக்குது. அதுதான் வந்து இந்த எதிர்மறை வருது. ஓகேவா? இதை சொல்லியிருக்காங்க. பாடகர்களும் போற்றும் பாடகர். இது வந்து உயர்வு சிறப்புல வருது. ஓகேவா? இந்த சிறப்பு இங்க வருது. பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? அடுத்து ஓகார இடைச்சொல். அதாவது ஒளி, இசை, வினா, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பெருநிலை, அசைநிலை எல்லாமே இந்த மாதிரி ஒரு 8 பொருள் வரும். அப்படின்னாலே என்னது? 8. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல்லுங்கிறது பெருநிலை பொருளில் தான் வருது. இந்த இடத்துல பெருநிலை இந்த பொருளில் தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் எந்த பொருளில் அதிகம் வருகிறது, இல்லாது எவற்றில் அதிகம் வருகிறதுன்ட்டு இந்த இது 8ல் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனாக வச்சுருவாங்க. புரியுதுங்களா? அப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணுறது. தற்கால ஓகார இடைச்சொல் எவற்றில் அதிகம் வருகிறது அப்படின்ட்டு ஒளி, இசை, வினா, பெருநிலை, அசைநிலை அப்படின்னு கொடுத்துருவாங்க. எது? பெருநிலை. ஓகேவா? ஐயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படின்னு ஐயமாக கேட்குறோமா? அப்போ அந்த இடத்துல தான் மழை பெய்யுமோ வருதா? இது வந்து ஐயத்தில் சொல்லுது. பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். இது அல்லது அதுன்ற வர இடத்துல அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அது பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். இவனோ அவனோ எவனோ பேசாத அப்படின்னு சொல்கிறான்ல, அதில் வரும். ஓகேவா? அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பாருங்க. அப்படிங்கிற இறுதிச்சொல் வந்து இதுவும் பெருநிலை வருது. பெருநிலை, வினா, எண், ஈற்றிசை, தேற்றம், இசை நிறை. அப்படின்னா 6. அப்போ அங்கே நம்ம பார்த்தோமா எத்தனை எழுத்து? 8. அப்படின்னா 6. ஓகேவா? 8 எப்படி 8 எப்படி போடுவோம்? 2 8. ஓகேவா? அப்படின்னா 6 அப்படி வச்சுக்க. தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டுமே அழுத்தம் வருகிறது. ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டும்தான் என்னது? அழுத்தம் வருது. ஓகேவா? அப்படின்னாலே என்னது? அழுத்தத்தை சொல்லுறதுக்கூடியதான். ஓகேவா? அது வந்து தேற்ற பொருளில் மட்டும்தான், ஏகார தேற்ற பொருளில் மட்டும்தான் வருது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். நடந்தே வந்தேன். அதுதான் அழுத்த பொருளை கொடுக்குதா. அங்கே பார்த்தோமா அப்படிங்கிறது எந்த பொருள் அதிகம் வருது? பெருநிலை பொருள் அதிகம் வருது. இப்போ அப்படிங்கிறது அழுத்த பொருள். தான் அடுத்த பொருள் பார்க்கறது தான் அப்படிங்கிற இடை சொல்லும் அழுத்த பொருள் தான் வருது. இப்போ அப்படிங்கிறது அழுத்த பொருள் தான் வருது, தானும் அழுத்த பொருள் தான் வருது. ஓகேவா? சொற்றொடர் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஓகேவா? நிர்மாதான் நேற்று விழாவில் பாடினாள். அப்போ தான் அப்படிங்கிற எழுத்து எங்கே சேருதோ அங்கே இடத்துல அழுத்தம் கொடுக்கும். அவருங்க நிர்மலா தான் நேற்று விழாவில் பேசினாள். யார் அழுத்தம் கொடுக்குறோம்? நிர்மலாவை. அடுத்து பாருங்க, நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடுறாள். நேற்று தான் சரிதா? அப்போ என்னைக்கு அப்படின்ற இடத்துல அழுத்தம் தருது. ஓகேவா? நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். எங்க பாடினாள் அப்படின்னு கேட்பாங்க. விழாவில் தான். அப்போ தான் சேர்ற இடத்துல என்ன வருது? அழுத்தம் வருது. நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். ஓகேவா? இப்போ தான் சேர்ற இடத்துல அழுத்தம் வரணும். ஓகேவா? அடுத்து மட்டும். இது வந்து வரையறை பொருள் வருது. மட்டும் அப்படின்னா என்னது? வரையறை பொருள். முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை, இதெல்லாமே வரும். படிப்பு மட்டும் இருந்தால் போரும். அதாவது ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லுது. மட்டும் அப்படின்னா என்னது? வரையறை பொருள். ஓகேவா? படிப்பு மட்டும் இருந்தால் போரும். ஆவது அப்படின்னா பல பொருளில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் தான் அது. 5 பேராவது வாருங்கள் அப்படின்னா குறைந்த அளவு உள்ளது. ஓகேவா? இது அல்லது அது. இதுக்கு மட்டும் நம்ம பார்த்தோமா? இது அல்லது அது. எதில் பார்த்தோம்?
ஏகாரத்தற்ற பொருளா இது ஓல, ஓகேவா? இது அல்லது அது. அப்போ ஆவதுலேயும் வருது, இது அல்லது அது அப்படிங்கிறது ஆவதுலேயும் வருது. முதலாவது இரண்டாவது அப்படின்னா வரிசைப்படுத்தல், ஓகேவா? கூட அப்படின்னா என்னிடம் ஒரு காசு கூட இல்லை அப்படின்னா குறைந்தபட்சத்தில் சொல்லுது, ஓகேவா? கூட அப்படின்னா தெருவில் ஒருவர் கூட நடமாறவில்லை அப்படிங்கிறது முற்றுப்பொருள் சொல்லுது. அடுத்து பாருங்க, அவனுக்கு வரை கூட தெரியும் அப்படின்னா எச்சந்தழுவிய கூற்று. இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஆ அப்படின்னாலே என்னது? வினா பொருளாக வரக்கூடிய இணைச்சொல். ஆ அப்படிங்கிற இடைச்சொல் சொற்றொடரில் எந்த இடத்துல வருதோ அது வந்து வினாவாயுது. இப்போ தான் பார்த்தோமா, தான் எங்கே சேருதோ அது வந்து தான் அப்படிங்கிறது அழுத்த பொருள்னு பார்த்தோம். அந்த அழுத்த பொருள் எங்கே சேருதோ அது வந்து அழுத்தமாக மாறுது. அதே மாதிரி தான் வினாவும். ஆங்கிற வினா சொல்லு எங்கே சேருதோ அது வினாவாயுது. பாருங்க, புகழேந்தி நேற்று உன்னுடன் தானே பேசினானா, ஆ வருதா? இப்போ அந்த இடத்துல வருது. புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான், ஆ வர்ற இடத்துல அது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுது, ஓகேவா? ஆம் அப்படிங்கிற இடத்துல வந்து சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுது தான், ஓகேவா? உள்ளே வரலாம், ஆம், ஓகேவா? இப்போ இது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இசைவு. இசைவுனா என்ன? இசைவு அப்படின்ற சொல்லுக்கு எது தமிழ் சொல் என்ன? அனுமதி. அனுமதிக்கு தான் இசைவு, ஓகேவா? இனியன் தலைநகர் போகின்றானாம், ஆம்னு வந்தா என்னது? அது வந்து தகவலை குறிக்குது இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி வந்து இசைவு அப்படின்ற பொருள் வருது, இது தகவல். பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் அப்படிங்கிறது ஒரு வதந்தி, பொய் தகவல், இந்த மாதிரி வருது, ஓகேவா? அதுல எல்லாம் வந்து என்ன வரும்? ஆம் அப்படின்றது வரும். பாருங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கும், அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கும் உரியது. இது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. கொஸ்டின் ஏரியா ரொம்ப 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 முக்கியமான ஏரியா, ஓகேவா? அன்று அப்படின்னா என்னது? ஒருமை. அல்ல அப்படின்னா பல, ஓகேவா? அன்று ஒன்று, அல்ல பல. அன்று ஒன்று, ஒன்று மட்டும் வந்தா அன்று. அல்ல அப்படின்னா பல, ல இல்ல, அன்று ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இது பழம் அன்று, இது பழம் அன்று அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது. இப்போ ஒன்று வந்தா அன்று. இவை பழங்கள் அல்ல, இப்போ நிறைய இருக்குது, நிறைய வந்தா அல்ல, அப்படியா? ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை குறிக்கும். எத்தனை மணிக்கு, எத்தனை பேர் வருகிறீர்கள், ஓகேவா? எத்தனை மணிக்கு. எத்தனை த வந்தா எண்ணிக்கை, தூ எத்துணைன்னு வந்தா அளவையும் காலத்தையும் குறிக்கும், ஓகேவா? எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை, எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும், ஓகேவா? எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. அப்போ தூ வந்தாலே அது என்னது? காலத்தை குறிக்கும், அளவு குறிக்கும், இந்த மாதிரி. எத்தனை நூல்கள்னா த வந்தா எண்ணிக்கை, தான எண்ணிக்கை, தூ வந்தா அளவு காலம், ஓகேவா? இது எல்லாமே இடைச்சொல். இது ரொம்ப முக்கியம். அன்று, அல்ல, எத்தனை, எத்துணை, ஓகேவா? அது பார்த்துங்க. அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது பெயரை வினை சார்ந்து வரக்கூடிய பொருள் தரும். அப்போ உரிச்சொல் அப்படின்னா என்னது? பெயர் வினை சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னது? இசை, குறிப்பு, பண்பு, இந்த பொருள்கள்லாம் வரும். ஒவ்வொன்றும் தனித்த பொருளவே ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. இது ரொம்ப முக்கியம். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னது? தனித்த பொருளுடையது ஆனா தனித்து வழங்காது, ஓகேவா? இப்போ உரிச்சொல் என்னது? கடி அப்படின்னா அது தனி பொருள் இருக்கு ஆனா தனித்து வராது. சாதாரணமா கடின்னு மட்டும் முடியாது. கடி மலர், கடி நகர், கடி நுனி, இந்த மாதிரி தான் ஒரு சொல்லோட சேர்ந்து தான் வரும், தனியா வராது. ஆனா தனியா பொருள் இருக்கு, அதுதான் இங்க சொல்றாங்க. செய்யுளுக்கே உரியன அப்படின்னு நன்னூலாக சொல்லுது. உரிச்சொற்கள் அப்படிங்கிறது செய்யுளுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? நன்னூலாக சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு இடைச்சொற்களுக்கு. இங்க வருங்க, இடைச்சொற்கள் பெயரை வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படின்ட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்லன்னு யார் சொல்லியிருக்கா?
தொல்காப்பியர். அப்படியே நன்னூலுக்கு வந்தீங்கன்னா நன்னூல் தானாக தனித்து இயங்கும், தனித்து இயங்கு பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதாவது உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? நன்னூலா சொல்லியிருக்காரு. அப்படியே உரிச்சொற்கள்லாம் பாருங்க. உரிச்சொற்கள்லாம் என்னன்னு தெரியுதுல? அதாவது ஒரு சொற்றொடரின் பண்பை மிகுதிப்படுத்தி சொல்றதுதான் உரிச்சொற்கள். கடி மலர் அப்படின்னா என்னது? மலர் தான் நமக்கு தெரியும், மனமிக்க மலர்னு சொல்றோம். அப்போ கடி அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். ஏன் இங்க உரிச்சொல்லா வருது? மலரோட பண்பை மிகுதிப்படுத்தி சொல்றதுக்காக வருது. ஓகேவா? கடி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? கடினா மனம். இதே கடி இங்க வந்தா பாருங்க, கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். எந்த சொற்றொடரில் இணையுதோ அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அதோட பண்பு மாறும். கடி அப்படின்ற சொல்லுக்கு மனம், காவல், விரை, கூர்மையான அப்படின்னு நிறைய பொருள் இருக்கு. இதுதான் வந்து ஒரு சொல் பல பொருளுக்குரியது. ஒரே சொல்லு தான், ஆனா பல பொருளுக்குரியது. கடி மலர்னா மனமிக்க மலர், கடி நகர்னா காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி. ஓகேவா? உரு தவ நனி இது எல்லாமே வந்து மிகுதி அப்படிங்கிற சொல்ல வரும். அதாவது பல சொல்லு ஆனா ஒரே பொருள். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு சொல்லு பல பொருள். இங்க பாருங்க, பல சொல்லு ஆனா ஒரே பொருள். அப்ப பாருங்க, உரு தவ நனி இந்த மூணு எதை தான் சொல்லுது? மிகுதி அப்படின்னு தான் சொல்லுது. ஒரு நாளும் மிகுதி தான், தவனாலும் மிகுதி தான், நனினாலும் மிகுதி தான். அப்போ உரு பசி அப்படின்னா என்னது? மிகுந்த பசியா இருக்குது. தவ சிறியது அப்படின்னா மிகுதிய சிறியது. நனி நன்று எல்லாமே வந்து இது மிகுதி பற்றி சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கணும்? ஒரு சொல் பல பொருள் அப்படின்னா கடி, பல சொல் ஒரு பொருள் அப்படின்னா என்னது? உரு தவ நனி எல்லாமே மிகுதியை பற்றி சொல்லுது. சரியா? உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன. ஓகேவா? ஒரு சொல் பல பொருளுக்குரியதாய் வருவதும் உண்டு. அதான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி உள்ளதான் அங்க சொல்லியிருக்காங்க. மழை குல அப்படிங்கிறதுல உருவானதான் என்னது? மழலை குழந்தை போன்ற சொற்கள். ஓகேவா? இது மழலை குழந்தை அப்படிங்கிறது எதுக்கு உருவாது? மழை குழந்தை அப்படின்றது. உவப்பு, பசப்பு, பயப்பு இதெல்லாமே வந்து அப்படியே வருது. சரிங்களா? சரி, இதுதான் உரிச்சொற்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ உரிச்சொற்கள் தெரியுதுல? உரிச்சொற்கள் ஈஸியாக தான் இருக்குது. உரிச்சொற்கள் வந்து பெயரை வினை சார்ந்து இயங்கும், சார்ந்து வருது. இது வந்து தனித்த பொருளுடையது, தனித்து இயங்குறது இல்லை. இது ஒரு பாயிண்ட். செய்யுளுக்கே உரியதுன்னு சொன்னது யாரு? நன்னூலார் உரிச்சொல், தொல்காப்பியர் இடைச்சொல். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு சொல் பல பொருள் என்னென்ன வரும்? கடி நகர், கடி மலர், கடி விடுதும். அடுத்து பல சொல் ஒரு பொருள்னா உரு தவ நனி. உரிச்சொல் முடிஞ்சிருச்சா? அப்படியே இடைச்சொல் வருங்க. இடைச்சொல்லை பத்தி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெயர்ச்சொல் வினைச்சொல் போல தான் இடைச்சொல்லும். அங்க பாருங்க உரிச்சொல்னா என்னது? பெயரையும் வினையும் சார்ந்து வர்றது உரிச்சொல்லு. ஆனா இங்க பாருங்க, பெயரையும் வினையும் போல இடைச்சொல்லும் ஒரு சொல், அவ்வளவுதான். அது அதுக்கு ஈக்குவலா இதையும் கொடுத்துருக்காங்க. அங்க அதை இதையும் சார்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது? இடைச்சொல் தான் ஒரு சொல்ல வந்து முழுமையாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இடைச்சொற்கள் வந்து பெயரை வினை சார்ந்து இயங்கும் இயல்புடையது. ஓகேவா? அடுத்து இது தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையது அல்ல. அப்போ ரெண்டு இருக்கு. இடைச்சொல் தானாக தனித்து இயங்காது, உரிச்சொல் தானாக தனித்து இயங்குமா? தனித்த பொருள் உண்டு ஆனா இயங்காது. ஓகேவா? இதுக்கு தனித்த பொருள் இல்லை. ஓகேவா? இதுதான் நம்ம பாக்ஸ் ஃபுல்லா பார்த்துருப்போம். சரியா? இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து இடைச்சொல்லை பத்தி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கா, யார் என்ன சொல்லியிருக்கா, உரிச்சொல்லை பத்தி யார் என்ன சொல்லியிருக்கா, அதுதான் வரும். இந்த இடைச்சொல்ல நம்ம பார்த்தோம்ல, ஓ அப்படிங்கிறது எதில் வரும், ஏ அப்படிங்கிறது அழுத்த பொருளில் வரும், இது பெருநிலையில் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம்ல. இதுதான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
உரிச்சொல் என்னென்னு எழுதுவாங்க. டேஷ் பெரும் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கடி பெரும் கூட்டமா மாபெருமா? மாபெரும். இதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம் அப்படி தானே. இதுக்கு என்ன வரும்? மாபெரும். அடுத்து டேஷ் விடுதும் கடி விடுதும். ஓகேவா? இதுக்கு என்ன வரும்? கடி விடுதும். டேஷ் நுதல் தவணுதல் வருமா வாழ்நுதல் வருமா? தவணுதல் தான் வரும். டேஷ் சிறந்தது மலை சிறந்ததா சால சிறந்தது. இப்போ இந்த இடத்துல வல்லின மிகுமா மிகாதா? மிகாதா? மிகும். உரிச்சொற்கள்ல ஆன்னு முடியக்கூடிய உரிச்சொற்கள்ல வல்லினம் மிகும். சால தவ உரு தவ நனில மிகாது. ஓகேவா? இது படிக்கிறப்ப டக்குன்னு அதையும் மிங் பண்ணிக்கணும். ஓகேவா? டக்குன்னு மறக்கக்கூடாது. டேஷ் மனை கடிமனை. ஓகே ஓகேவா? இப்போ இயல் 5 முடிஞ்சிருச்சு. பாராது இயல் பார்ப்போமா? புணர்ச்சி. ஓகேவா? புணர்ச்சின்னு ஒன்றும் இல்லை. சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இருக்கோம்ல, சேர்த்து எழுதுக படிக்கணும்ல, அதுதான் புணர்ச்சி. ஓகேவா? ஸோ புணர்ச்சின்னா என்னன்னு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல நிலைமொழினா என்ன வருமொழினா என்னான்ட்டு, அதை வச்சு தான் புணர்ச்சியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிலைமொழினா என்ன வருமொழினா என்ன புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது 2 சொற்களுக்கு இடையே நிகழ்வது. 2 சொல் இருக்கும். இப்போ சால சிறந்ததுன்னு வச்சிங்களேன், அதை வச்சுக்கிட்டு உணர்க்கலாம். 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். ஓகேவா? 2 மொழிகளுக்கு இடையே நிகழ்வுதான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். ஓகேவா? புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் எழுத்தும் அப்படின்னு பிரிக்கலாம். சரி, ரைட்டு, இதை விடுங்க. அடுத்து புணர்ச்சியின் இயல்பை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்க்கும். புணர்ச்சி எழுத்து வகையில் 4 வகையை பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னன்னா உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல். அதாவது உயிர் ஈறு அப்படின்னா இப்போ இந்த கலை அழகு இந்த ஒரு எழுத்தை வச்சுங்க. இந்த கலை அப்படிங்கிறது நிலைமொழி. கலை அப்படிங்கிறது என்னது? நிலைமொழி. 2 சொற்கள் இணையிறப்ப முதல்ல வரக்கூடிய சொற்கள் நிலைமொழி. அதை தொடர்ந்து வரக்கூடிய மொழி வருமொழி. ஓகேவா? இதை தொடர்ந்து வரக்கூடிய மொழி வருமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்தா அது உயிர் ஈறு. நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன? லை. லை அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து தான். அதாவது இல்லு பிளஸ் ஐ. ஓகேவா? லையை நம்ம எப்படி எழுதலாம்? இல்லு பிளஸ் ஐ. அப்ப இது கடைசி எழுத்து என்னவா இருக்கு? ஐயா இருக்கு. ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்ப உயிரை கொண்டு முடிகிற எழுத்து உயிரீறு. மண் குடம். இந்த நிலைமொழியில கடைசி எழுத்து என்னது? இன்னு. இந்த இன்னு அப்படிங்கிறது மெய் எழுத்து, அதனால மெய்யீறு. ஓகேவா? இதுதான் என்னது? உயிரீறு மெய்யீறு. ஓகேவா? சால சிறந்தது. இப்ப பாருங்க, சால அப்படிங்கிறப்ப லேன்னு வருது. இது உயிரீரா மெய்யீரா? உயிரீறு. லேவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இல் பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். இப்ப அந்த ஆ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. ஓகேவா? அடுத்து வாழை இலை. இது என்னது? உயிர் முதல். ஓகேவா? வாழை இலை. இப்போ வருமொழியை பாருங்க. வாழை இலை. இப்போ ஈ அப்படிங்கிறது முதல் எழுத்து எதில் முடியுது? உயிரெழுத்து. ஓகேவா? ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால உயிர் முதல். இப்போ வருமொழியில மரம்னு இருக்கு. இந்த மரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மரம் மேவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இம் பிளஸ் ஆ. இந்த இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து, அதனால மெய் முதல். புரியுதா? நிலைமொழியில கடைசி எழுத்தை பார்க்கணும், வருமொழியில முதல் எழுத்தை பார்க்கணும். கடைசி எழுத்துக்கு உயிரெழுத்தா இருந்தா உயிரீறு, மெய் எழுத்தா இருந்தா மெய்யீறு.
வருமொழியில முதல் எழுத்தை பார்க்குறோம். முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிர் முதல். அதே முதல் எழுத்து மெய்யெழுத்தா இருந்தா மெய் முதல். ஓகேவா? பார்த்துங்க. இது அப்படியே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இங்கே கொடுத்துட்டு இங்கே வேற எழுத்து கொடுத்துட்டு பொறுத்துக்கன்னு வச்சுருவாங்க. ஓகேவா? பொறுத்துக்க சார்ந்த கொஸ்டின் தான் அதிகமாக வரும் இதில். அடுத்து பாருங்க, உயிர் முன் உயிர். அப்போ வருமொழியும் நிலைமொழியும் வச்சு இங்க உயிர் முன் உயிர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நிலைமொழியிலும் உயிர் இருக்கும், வருமொழியிலும் உயிரெழுத்து இருக்கும். மணி அடி. அப்போ இதை நல்லா பாருங்க, மணி இங்க நீ இருக்கா, இந்த நீல கடைசி எழுத்து என்னவா இருக்கு? ஈ. அப்போ உயிர் இருக்கு. முதல் எழுத்து என்ன? உயிர். அடி. அடியில முதல் எழுத்து என்ன? உயிரெழுத்து. அப்போ உயிர் முன் உயிர். புரியுதா? உயிர் முன் உயிர். அடுத்து பாருங்க, உயிர் முன் மெய். இப்போ பனி. இப்போ பனின்னு வந்திருக்குது. நீய பிரிச்சா எப்படி எழுதலாம்? இன் பிளஸ் இ. இப்போ இது இ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்து உயிர் முன் மெய். காற்றுன்னு இருக்கு. காற்றை நம்ம எப்படி எழுதலாம்? காவா எப்படி எழுதலாம்? இக்கு பிளஸ் ஆன் எழுதலாம். ஓகேவா? இக்கு பிளஸ் ஆன் எழுதலாம். அப்போ இந்த இடத்துல உயிரெழுத்து இருக்கு. நீ அப்படிங்கிறது பனியில வந்து நீங்கிறது உயிரெழுத்து, கா அப்படிங்கிறதுல மெய் எழுத்து இருக்கு. அப்போ உயிர் முதல் உயிர் முன் மெய். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து பாருங்க, மெய் முன் உயிர் அப்படின்னா மெய் எழுத்து என்னது? இந்த இடத்துல முதல் எழுத்து என்னது? மெய் எழுத்து இல்லு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மெய் எழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கு. ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ மெய் முன் உயிர். ஓகேவா? அடுத்து பாருங்க, மெய் முன் மெய். மரம் கொள்ளக்கூடிய கடைசி எழுத்து மெய். அடுத்து இதில் வரக்கூடிய முதல் எழுத்து கிளையில வந்து கீயை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இக்கு பிளஸ் ஈன்னு எழுதலாம். இங்கேயும் இக்குன்னு மெய் எழுத்து இருக்கு. இப்போ மெய் முன் மெய். ஓகேவா? இது நல்லா புரியுதுல? இதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். கிளியரா? அடுத்து விகார புணர்ச்சி. புணர்ச்சி நிலைமொழியும் மறுமொழியும் அடிப்படையில் மாற்றங்களின் அடிப்படையிலும் புணர்ச்சியை ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? அந்த ரெண்டா பிரிக்கிறது தான் வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஓகேவா? வாழை மரம், செடி கொடி, மண் மாலை, இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்ததுன்னா அது விகார புணர்ச்சி. மாற்றமே இல்லாமல் சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. ஓகேவா? அந்த மாற்றம் நடக்கிறத வச்சு விகார புணர்ச்சியை மூணா பிரிக்கிறாங்க. எது? தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? தோன்றல்னா புதுதா ஒரு எழுத்து தோன்றும். இதுதான் வல்லினம் மிகிற எழுத்து. ஓகேவா? நுழைவு தேர்வு. தோன்றல் இத்து புதுசா தோன்றிருக்கா. திரிதல்னா ஆல்ரெடி இருக்கிற சொல்லு தெரியும். ஓகேவா? தோன்றல் பாருங்க, கல்லூரி சாலை இச்சு புதுசா தோன்றிருக்கு. இப்போ விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். அந்த மூணு என்னன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா புதுதா ஒரு எழுத்து தோன்றும், வல்லின எழுத்துக்களோ ஏதோ ஒரு எழுத்து தோன்றும். அடுத்து திரிதல்னா இந்த இல்லு இர்ரா மாறும், திரியுது. இல்லு இர்ரா திரிஞ்சிருது, அதனால வந்து இது திரிதல். கெடுதல்னா ஒரு எழுத்து மறைஞ்சிரும். கெடுதல்னா என்னது? மறைதல். புறம் கூட்டல் 400, புறநானூறு. இப்போ இம்மு வந்து என்னாச்சு? மறைஞ்சிருச்சு, அதனால கெடுதல். இப்போ கெட்டு போயிட்டு அதனால மறைஞ்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ தோன்றல்னா என்ன? புதிதாக ஒரு எழுத்து தோன்றும். திரிதல்னா இன்னும் ஒரு எழுத்திற்கு பதிலாக இன்னொரு எழுத்து வர்றது. ஓகேவா? கெடுதல் அப்படின்னா மறைந்து வர்றது. ஓகேவா? அடுத்து உடம்படுமை. உயிரீற்று புணர்ச்சியில உடம்படுமை. உயிரை ஈற்றாகுடைய சொற்களுக்கு முன் உயிரை முதலாகுடைய சொற்கள் வந்து சேரும். ஓகேவா? அப்படி சேரும்போது சொற்கள் சேராம தனித்து நின்று ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரெழுகள் சேர்ப்பது தான் உடம்படுமைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது மணி அழகு, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? மணி கூட்டல் அழகுன்றப்போ மணி அழகுன்னு ஏன் வந்துடுது. ஓகேவா? இங்கேயும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. அப்ப ரெண்டுத்தையும் இணைக்கு கன்ஜெக்ஷன் வேர்டா என்ன வருது? ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து கடைசியா என்ன வருது? மணி அழகுன்னு வந்துடுது, உயிர்மை எழுத்தா வந்துடுது. ஓகேவா? தீ எரி. ஓகேவா?
தீ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிரெழுத்து. உயிரெழுத்து. எரி அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓகேவா? ரெண்டு உயிரெழுத்து சேரும்போது இடையில வந்து இணைக்கக்கூடிய எழுத்து என்ன வருது? மெய்யெழுத்து வந்து என்ன வருது? தீ எரின்னு வந்துடுது. அப்ப இணைக்கக்கூடிய எழுத்தா என்ன வருது? இங்க ஈ அப்படிங்கிற எழுத்து வருது. ஓகேவா? எது? ஈ அப்படிங்கிற எழுத்து. ஓடை கூட்டல் ஓரம். ஓடை. ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து. ஓ உயிரெழுத்து. ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய எழுத்தா என்ன வருது? ஈன்னு வருது. இப்போ ஓடை ஓரம். ஓகேவா? ஈ ஈ ஐ தவிர புற உயிரெழுத்துக்கள் வந்து ஈராக வரும்போது அவற்றின் முன் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகார மெய் தோன்றும். அதாவது ஈ ஈ ஐ இங்க என்ன இருக்கு? ஈ மணி ஈன்னு முடியுதா? இங்க தீ நெடில் ஈன்னு முடிஞ்சிருக்கா? ஓடை ஐல முடிஞ்சிருக்கா? இந்த மாதிரி ஈ ஈன்னு ஐல முடிஞ்சா அங்க என்ன வரும்? ஈன்னு இது வரும், இது வரும். ஓகேவா? இந்த ஈ ஈ ஐ தவிர பாக்கி ஏதாவது ஒண்ணுத்துல முடிஞ்சா அந்த இடத்துல என்ன வரும்? வா வரும். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. ஈ ஈ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக, நிலைமொழியோட ஈராக வரும்பொழுது அவற்றின் முன் வருமொழியாக 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வருமொழியா 12 உயிரும் அது வருமொழியா உயிரெழுத்தெல்லாம் வரும்போது என்ன வரும்? வகர மெய் தோன்றும். வகரம்னா வா தோன்றும், இவ்வு தோன்றும். ஓகேவா? பல இப்போ இந்த இடத்துல பாருங்க ஈ ஈ ஐ வரல, லேன்னு முடியக்கூடிய ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துருக்கு. பல உயிர்னா பல உயிர் இவ்வு வருதா? அந்த இவ்வு வந்தா பல உயிர்னு மாறிடுது. ஓகேவா? பா இனம் ஆ ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்துருக்கு. ஓகேவா? பா இனம் பா இவ்வு வந்து பாவினமா மாறிடுது. அப்ப அந்த இடத்துல இவ்வு வந்துருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஈ ஈ ஐ வந்தா என்ன வரும்? ஈ ஈ ஐ வந்தா யா வரும். அது இல்லாம வேற எது இருந்தாலும் வா வரும். அவ்வளவுதான். ஈ ஈ ஐங்கிறது எங்க வரக்கூடியது? நிலைமொழியின், அதாவது ஒரு எழுத்து ஒரு சொல்லோட முதல் எழுத்துல கடைசி எழுத்து. ஓகேவா? முதல் சொல்லின் கடைசி எழுத்து ஈ ஈ ஐயை தவிர வேற எதுவும் வந்தா வே வரும். ஈ ஈ ஐ வந்தா ஏ வரும். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க, நன்னூல் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது ரெண்டுமே வரும். இப்போ மூணாவது கண்டிஷனா ஒன்று சொல்றாங்க. நிலைமொழியோட ஈரில் ஏகாரம் ஏன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இவ்வும் வரும் யாவும் வரும். இப்போ ஏ வரதுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். என்ன கண்டிஷனு? ஐ இ ஏ. ஓகேவா? இ இ ஐ வந்தா ஏ, அது இல்லாம எது வந்தாலும் வே. இப்போ ரெண்டுமே வருது. நிலைமொழியில் ஈரில் ஏகாரம் வந்துச்சுன்னா ஏவும் வரும் வாவும் வரும். எப்போ? நிலைமொழியின் ஈராக. இப்போ ஈரா இங்கே என்ன பார்த்தோம்? இ ஏ ஐ வரும் பார்க்குறோம். அதே நிலைமொழியில ஏகார எழுத்து வந்தா அங்க என்ன வரும்? வேவும் வரும் ஏவும் வரும். அதை பார்ப்போம். இங்க பாருங்க, சே. நிலைமொழியின் இறுதி எழுத்து ஏகாரமா வரணும். நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன? சே. அதை பிரிச்சா என்ன வரும்? ஏ வருதா? தே ஆரம். இங்க தேவை பிரிச்சா என்ன வரும்? ஏ வருது. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து ஏகாரமாக வந்திருக்கு. இப்படி வந்தா ஏவும் வரும் வேவும் வரும். சே அடி, இதை கூட்டினா சே அடின்னு சொல்லலாம், சே வடின்னு சொல்லலாம். ஓகேவா? தே பிளஸ் ஆரம், இது என்ன சொல்றான்? தேவாரம்னு சொல்லலாம், தே ஆரம் சொல்லலாம். ஓகேவா? இவனே அவன். ஓகேவா? ஏன்னு முடிஞ்சிருக்கு. இப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன முடிஞ்சிருக்கு? ஏன்னு முடிஞ்சிருக்கு. ஏன்னு முடிஞ்சா இவனே அவன். ஓகேவா? இவனே ஏன்னு வரும் வேன்னு வரும். ஓகேவா? இதை பார்த்துங்க.
அடுத்து குற்றியல் உகர புணர்ச்சி. வட்டு ஆட்டினான். வட்டு அப்படிங்கிறது என்ன? அது குற்றியல் உகரம். இட்டு பிளஸ் ஊ வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஊ கெட்டு மறுபடியும் இட்டு வரும். இட்டு பிளஸ் ஆ சேர்ந்து என்ன மாறும்? டாவா மாறும். ஓகேவா? நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். அதாவது நிலைமொழியா வரக்கூடிய குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வரணும். இப்போ வட்டு அப்படிங்கிறது குற்றியல் உகர சொற்கள். குசுடுத்து படுத்திடுவோம்ல, அதில் இந்த வட்டு அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி, வட்டுங்கிற குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து எது? ஆ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து வந்தா உகரம் கெடும். உகரம்னா என்னது? இட்டு அப்படி எழுதலாம். இட்டு பிளஸ் ஊ. அப்ப அந்த உகரம் கெட்டு என்னவாகும்? இந்த எழுத்து இதோட மாறிடும், சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இங்க எடுத்துக்காட்டோட சொல்றாங்க. வட்டு இதுல ஊ கெட்டுட்டுனா மீதி என்ன இருக்கும்? இந்த இட்டு மட்டும் இருக்கும். இந்த இட்டும் இந்த ஆவும் சேர்ந்தா என்ன ஆகுது? டாவா மாறுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. குற்றியல் உகரத்தை போலவே சில முற்றியல் உகரங்களுக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். உறவு கூட்டல் அழகு. அப்போ ஊ வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஊல வந்து இந்த ஊ கெட்டுட்டுனா இந்த ஊ கெட்டுட்டு இது கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது என்ன? இந்த இவ்வு. இந்த இவ்வு எதோட சேரும்? இந்த ஆவோட சேர்ந்து இவ்வு பிளஸ் ஆ வாவா மாறிடும். உறவழகு. ஓகேவா? நீங்க இந்த எடுத்துக்காட்டை நல்லா பிடிச்சிட்டாலே டெஃபினேஷனை படிச்சிடலாம். சரியா? அதான் புணர்ச்சி வந்து அதான் பிரிக்கிறாங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, குற்றியல் உகரம், உடம்படுமை. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது அப்படியே ஒரு பிக்சரா சொல்லிருக்காங்க. இயல்பு புணர்ச்சின்னா என்னது? பொன் பிளஸ் வரை பொன் வளைன்னு கொடுத்துருக்காங்க. விகார புணர்ச்சி வந்து பூக்கடை இக்கு தோண்டிருக்கு. ஓகேவா? இக்கு தோண்டிருக்கு இந்த இடத்துல. அடுத்து கல் சிலை. இல்லு வந்து என்ன மாறி இருக்கு? இல்லு வந்து இல்லு இர்ரா மாறி இருக்கு. அடுத்து என்னது? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கபிலர் பரணர். அப்ப கபில பரணர்னு இருக்கும். இந்த இரு வந்து கெட்டு போயிருக்கும். ஓகேவா? இது விகார புணர்ச்சி. அடுத்து குற்றியல் உகரம். எனது உயிர். இதுல ஊ மறைஞ்சு என்ன ஆகும்? இத்து பிளஸ் ஊ தூவா மாறும். ஏன் அப்படின்னா குற்றியல் உகரம். அதனால குற்றியல் உகரத்துல வரக்கூடிய உகரம் கெட்டுடும், கெட்டு போயிடும். நாடு யாது. இந்த டூல வரக்கூடிய இட்டு பிளஸ் ஊல இந்த ஊ வந்து கெட்டு போயிடும். இந்த இட்டும் இந்த யாவும் சேர்ந்து நாடின்னு மாறிடுது. ஓகேவா? அது நிலவு ஒளிய வந்து நிலவு ஒளி. இப்போ உடம்பொடு மொழி. மணி அடி சாதாரணமாக பிடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? குரு பிளஸ் அருள வந்து குரு வருள்னு ஆ வந்து வாவா மாறிடும். தே பிளஸ் இணைய வந்து தே இ. இங்க வந்து இ வந்து இங்க வந்து ஈயா மாறிடுச்சு. ஓகேவா? தே பிளஸ் ஆரம் ஆ வந்து இங்க என்ன மாறி இருக்கும்? வாவா மாறி இருக்கும். சரியா? அடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்யெழுத்துக்கள் ஏறிய உகரம், அதாவது குசுடு தூபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? இந்த வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் தான் குற்றியல் உகரம். இதை நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஓகேவா? குற்றியல் உகரம் அப்படிங்கிறது 6 வகையா பிரிக்கும். எதை வச்சு பிரிக்கிறாங்க 6 வகையா? சொல்லின் இறுதி எழுத்தில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பார்த்து, அந்த இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்தை வச்சுதான் எத்தனை வகை பிரிக்கிறாங்க? 6ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? சொல்லின் இறுதி எழுத்தின் முந்தைய எழுத்து. இறுதி எழுத்தின் முந்தைய எழுத்து என்னங்க? இக்கு. இக்கு அப்படிங்கிறது என்னது? வல்லின எழுத்து. அதே மாதிரி சொல்லின் இறுதி எழுத்து, அதுக்கு முன்னாடி எழுத்து என்னது? இப்பு. இந்த இக்கு இப்பு அப்படிங்கிறது வல்லின எழுத்து. அதனால இது என்னது? வன்தொடர் குற்ற எழுக்கிறோம். அதே சொல்லின் இறுதி எழுத்து இங்க பாருங்க. இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்து இஞ்சி. இங்க இம்மு.
இப்போ ஞ ம அப்படிலாம் என்னது ஞான நம்மன மெல்லின எழுத்து. அதனால இது என்னது மென்தொடர் எழுத்து. சொல்லின் இறுதி எழுத்தின் முதல் எழுத்து இரு இல்லு. இரு இல்லு அப்படிங்கிறது என்னது இடைத்தொடர் குற்றி எழுகிறோம். ஓகேவா, இடைத்தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்து முதுகு வரலாறு. இங்க தூ இங்க லா. இந்த தூ அப்படிங்கிறது என்னது இத்து பிளஸ் உ சேர்ந்து உயிரெழுத்தா வந்திருக்கு. லா அப்படிங்கிறது இல்லு பிளஸ் ஆ ரெண்டும் சேர்ந்து உயிரெழுத்தா இருக்கு. அப்போ கடைசி எழுத்தின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அது என்னது உயிர்த்தொடர் குற்றி எழுகிறோம். கடைசி எழுத்தின் இறுதி எழுத்து இக்கு ஆயுத எழுத்துல வந்து ஆயுத தொடர். அப்போ கடைசி எழுத்தின் இறுதி எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தா இருக்குது. கா பே அப்படிங்கிறது நெடில் எழுத்தா இருந்தா அது எந்த என்னது நெடித்தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்து மெய்மயக்கம். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வழி மிகுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது போலதான் சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. அந்த மெல்லின மிகுதல் தான் என்ன சொல்றாங்க ஞ ஞ ந ம. ஓகேவா, வல்லின மிகுற எழுத்தை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க மெல்லினமும் மிகுன்னு சொல்றாங்க. யகர ஈற்று சொற்களின் முன் மெல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஓகேவா, யகர ஈற்று சொல். அப்போ ஏங்கிற எழுத்து கடைசியா வரும். ஈற்றுன்னா என்ன கடைசியா எழுது. அப்போ மெய் மயக்கம். மெய் மயக்கம் யகர ஈற்று ஏ அப்படிங்கிறது கடைசியா வந்திருக்கு. ஓகேவா, ஏ அப்படிங்கிற எழுத்து கடைசியா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. மெல்லினம்னா என்னது இந்த இருக்குல்ல இம்மு இஞ்சி இந்து. கண்டிஷன் என்னன்னு புரியுதுங்களா? யகர ஈற்று சொற்கள் முன், அதாவது ஏ அப்படிங்கிற எழுத்து கடைசியா வரணும். ஏல வந்து யூ யா ஏ யூ இந்த மாதிரி சொற்கள்லாம் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அதை அடுத்து என்ன வரும் மெல்லின எழுத்து வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ஏ ர ல முன் மெல்லினம் வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா வேய் ஈ இரு இல்லு, அதாவது ஏ ர ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கேயும் மெல்லினம் வரும்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஏ மட்டும்தான் பார்த்தோம். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ஏ ர ல இந்த மாதிரி வந்தாலும் அங்கேயும் என்ன வரும் மெல்லினம் வரும்னு சொல்றாங்க. புலி அப்படிங்கிற சுவை பெயருக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டும் இல்லாமல் மெல்லினமும் மிகுன்னு சொல்றாங்க. புலி. ஓகேவா, புலி அப்படிங்கிற சொல்லுக்கு உள்ள ரெண்டுமே வரும். வல்லெழுத்தும் வரும் மெல்லெழுத்தும் வரும். அதாவது புளியஞ்சோறு புலிக்காடு என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கணும். பாருங்க புலிக்கறி புளிஞ்சோறு. புலிக்கறிங்கிறது இங்கு, புளிச்சோறு வந்து இஞ்சி. ஓகேவா, அடுத்தது பாருங்க உயிரெழுத்தை இறுதியா கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் இருக்கும். உயிரெழுத்தை இறுதியா கொண்ட மரப்பெயர். ஓகேவா, மரம் சார்ந்த தாவரவியல் பேர் வந்து வரும். என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க உயிரெழுத்த மிகுதியா இருந்திருக்கும் கடைசியா இருந்திருக்கணும். உயிரெழுத்துனா என்ன மா. இப்போ மா அப்படிங்கிறதுல என்ன ஆகும் இம் பிளஸ் ஆ. அப்போ உயிரெழுத்து மிகுதியா இருந்திருக்கா. உயிரெழுத்து கடைசியா இருந்து அதை பின்னாடி என்ன வரணும் மரப்பெயர்கள். அதற்கு அடுத்து என்ன வரணும் தாவரவியல் பேர் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அங்க வந்து என்ன ஆகும் மெல்லினம் வரும்னு சொல்றாங்க. இந்த மெல்லினம் இம்மு வரும்னு சொல்றாங்க. மா கூட்டல் பழம் அதை என்ன சொல்றாங்க மாம்பழம். அடுத்து விலை. இந்த விலை அப்படிங்கிறதுல என்ன வந்திருக்கு வந்திருக்கா. ஓகேவா, இப்போ இந்த ஆவை அடுத்து என்ன காய் அப்படிங்கிற தாவரவியல் பேர். அப்போ இந்த மாதிரி வந்தா இங்கு அப்படிங்கிற மெல்லினம் வரும். சரியா, அடுத்து பாருங்க பூ என்னும் பெயருக்கு முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். இப்போ இதே மாதிரி வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் சொன்னது இதுக்கு முன்னாடிங்க புலி. புலி பார்த்தோமா. அதே மாதிரி இங்க பூ அதுலேயும் வரும். பூ கொடி இங்க இங்கு வந்திருக்கு. ஓகேவா, பூஞ்சோலை இஞ்சு வந்திருக்கு. பூ தொட்டி இந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வல்லினம் மிகவும் மிக இடத்துல தாண்டி இங்கேயும் வந்திருக்கு.
சரி இதை பாருங்க, ஆணி. அதை அப்படியே பிரித்து சொல்லுங்க. ஆணி அப்படிங்கிறது எதுக்கு வரும்? உயிர் முதல் மெய் ஈறு. 3. அடுத்து இயல். சொல்லுங்க. வரம். மெய் முதல் மெய் ஈறு தானே வரும் வரம். அடுத்து இயல் எதுக்கு வரும்? இயல் உயிர் முதல் என்ன வரும்? உயிர் முதல் உயிர் வருமா? புதிது. புதிது தான் வந்து 2 வருமோ? மெய் முதல் மெய்யிரு. சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்து பாருங்க, செல்வி ஆடினாள். ஈன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? வியை வந்து எப்படி பண்ணிக்கலாம்? இதோட கடைசி எழுத்து என்ன? ஈ. ஆடினாள் முதல் எழுத்து என்ன? ஆ. அப்ப சொல்லுங்க. உயிரீரு உயிர் முதல். அடுத்து அப்படியே அதான் சொல்லுங்க. உயிரீரு மெய் முதல். அடுத்து ஆட்டம். இங்க கடைசி எழுத்து என்ன, அங்க முதல் எழுத்து என்ன? பார்த்தா முடிஞ்சிருச்சு. மெய் ஈரு உயிர் முதல். அடுத்து மண் சரிந்தது. மெய்யிரு மெய் முதல். அவ்வளோதான். இது ரொம்ப ஃபேமஸான இல்லை? எத்தனை பெரிய வானம் என்னை பார் உன்னையும் நீயே. ஓகேவா? யார் சொன்னது? பாரதி தாசன். அறிவை விரிவு செய்யல பாருங்க. நட்பு காலம் அப்படிங்கிறது யாரோடது? அறிவுமதி. நட்பு அறிவு அப்படி வச்சுங்க. நட்பு அறிவு. திருக்குறள் கதைகள் அப்படின்னா யாரு? கிருபானந்தா வாரியார். ஓகேவா? கிருபானந்தா கதைகள். கையே உலகே ஒரு உயிர் யாரு? ஜேம்ஸ் லவ்லாக். ஓகேவா? உலகே ஒரு உயிர் லவ்லாக் அப்படி வச்சுங்க. தமிழ்ல யாரு? சுரேஷ். சரியா? ஸோ 9th இலக்கணம் 4, 5, 6 3 இயர் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? ஸோ அடுத்த கிளாஸில் 9th 3rd term ஃபுல்லாகவே இலக்கணம் பார்ப்போம். தொடர்ச்சியாக படிங்க. அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.